Hi, welcome back to my channel. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம இந்தியாவில் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் க்ரோ ஆயிருக்கு. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட சேர்த்தியே ஆட்டோ ஆக்சிலரி பார்ட்ஸ் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியும் பெருமளவில் க்ரோ ஆயிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த ஆட்டோ ஆக்சிலரி பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாம் டைம் லைனில் நல்ல குவாலிட்டியான ஆக்சிலரி பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸுக்கு டெலிவர் பண்ணுறதுனால தான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் குவிக் டைமில் மேனுஃபேக்சர் பண்ணி நல்லபடியாக சேல் பண்ண முடியுது. ஸோ அப்பேற்பட்ட ஆட்டோ ஆக்சிலரி காம்பனண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்தியாவில் பை 2026 அது $200 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக உயரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் ஃபினான்ஷியல் இயர் 2022 பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஆக்சிலரி இண்டஸ்ட்ரியோட சைஸ் எவ்வளோவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 5.60 லேக் க்ரோர் அப்படிங்கிற சைஸில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த 1 இயரில் மட்டும் 32.8% க்ரோத்தை பார்த்துருக்கு இந்த இண்டஸ்ட்ரி. இதே லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2023 இந்த வளர்ச்சிங்கிறது 6.50 லேக் க்ரோர் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ இனி 2026 இன்னும் அது பன்மடங்கு வரப்போகிற வருடங்களில் க்ரோ ஆகும்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அப்பேற்பட்ட ஆட்டோ ஆக்சிலரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 96 கம்பெனி இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இதில் ஒரே சைஸ் உள்ள மார்க்கெட் கேப் உள்ள ஒரு 3 கம்பெனிஸ் எடுத்து அந்த 3 கம்பெனிஸை கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மெயின் மோட்டோவாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ் என்ன, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ அந்த 3 கம்பெனிஸும் வேறு எதுவும் கிடையாது. கேபிள் இந்தியா லிமிடெட், ஜாம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ப்ரிகால் லிமிடெட். இல்லை கேப்ரியல் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா அவங்க 2 வீலர் 3 வீலர் அப்புறம் பேசஞ்சர் கார் அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்புறம் ரயில்வேஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அவங்களோட ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இதே ஜாம்னா ஆட்டோ பார்த்தீங்கன்னா அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் டிப்பர் லாரிஸ் அப்புறம் டிராக்டர், ட்ரெய்லர், ஐசிவிஸ் அப்புறம் பஸ்ஸஸ் போன்றவற்றுக்கு அவங்க ஆக்சிலரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இதே ப்ரிகால் பார்த்தீங்கன்னா அவங்க 2 வீலர் 3 வீலர் அப்புறம் பேசஞ்சர் கார்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் டிராக்டர்ஸ் போன்ற வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் அவங்க ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இல்லை கேபிள் இந்தியா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு 3 வீலருக்கும் ஃப்ரண்ட் ஃபாக்ஸ் அப்புறம் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர்ஸ் அப்புறம் கேஸ் ஷாக் அப்சர்வர்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. பேசஞ்சர் காருக்கு வெப்பர்ஷன் ஸ்ட்ரட்ஸ் அப்புறம் கேஸ் ஷாக் அப்சர்வர்ஸ் அப்புறம் கேட்ரிட்ஜஸும், அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ரயில்வேஸ்க்கு ஷாக் அப்சர்வர்ஸ் அப்புறம் கேபின் டேம்பர்ஸ் அப்புறம் சீட் டேம்பர்ஸ் பண்ணி தராங்க. ஸோ இவங்க ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் அப்சர்விங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இவங்க முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. இதே ஜாம்னா ஆட்டோ பார்த்தீங்கன்னா அவங்க லீவ் ஸ்ப்ரிங் அப்புறம் ஸ்ப்ரிங் அலைடு காம்போனன்ட் அப்புறம் லிஃப்ட் ஆக்சில் அப்புறம் லிஃப்ட் ஆக்சில் அலைடு காம்போனன்ட்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் மெக்கானிக்கல் சஸ்பென்ஷன் அப்புறம் ட்ரெய்லர் எஸ்பிடி பஸ் ஏர் சஸ்பென்ஷன் அப்புறம் ஸ்டெபிளைசர் பார் அப்புறம் ஜெட் ஸ்ப்ரிங். ஸோ அவங்க பேசிக்கலி ஸ்ப்ரிங் அண்ட் அலைட் காம்போனன்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு. அதே மாதிரி ப்ரிகால் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிடாமினண்ட்டாக இந்த டிரைவர் சென்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்புறம் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்புறம் சென்சர் பம்ப்ஸ் அலைட் ப்ராடக்ட் அப்புறம் டெலிமேட்டிக் சிஸ்டம்ஸ் அப்புறம் வைப்பிங் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. ஸோ பேசிக்காக இந்த 3 கம்பெனிஸ் இவங்க ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாலும் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர இவங்க ஒருத்தர் பண்ணுற இன்னொரு ப்ராடக்டை வேற ஒருத்தவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னவே இவங்க 3 பேருமே பண்ணுறது ஒரு யூனிக்கான பிஸ்னஸாக இருக்குது இந்த 3 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து நம்ம இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். கேப்ரியல் ஆட்டோவோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4,773 crores இருக்குது. இதே ஜம்னாவோடது 5,300 crores பக்கம் இருக்குது. இது ப்ரிகால்து 4,750 crores பக்கம் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 3மே சிமிலர் மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸாக தான் இருக்குது. ஜம்னா ஆட்டோ ஸ்லைட்லி ஒரு 500 crores கேப் ஜாஸ்தியாக இருந்தாலும் இது 3மே ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த 3 கம்பெனிஸ்க்கு நான் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 31 இருக்குது. இதில் லீஸ்ட் பிஇ யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்னா ஆட்டோவுக்கு இருக்குது 26 இருக்குது. இதே கேப்ரியல் இந்தியாவுக்கு 28.7, ப்ரிகாலுக்கு 36.8 இருக்குது. ஸோ ப்ரிகால் இண்டஸ்ட்ரி பிஇயோட அதிகமான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே ஜாம்னா ஆட்டோ கேப்ரியல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் இந்தியா 333 இருக்குது. அதே மாதிரி ஜம்னா ஆட்டோ 132, அதே மாதிரி ப்ரிகால் 389 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
இதில் 52 வீக் ஹையாக ₹444 போயிருக்கு கேப்ரியல் இந்தியா. இதே 52 வீக் லோவாக 133 இருந்திருக்கு. ஸோ இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து இந்த கேப்ரியல் இந்தியாங்கிற வந்துட்டு ஒரு நல்ல மல்டி பேக் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொன்னால் மிகையாகுது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹைலேருந்து இப்போ ஒரு ₹100 கம்மியாகி ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. இதே ஜாம்னாட்டோ பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையாக ₹140 52 வீக் லோவாக 95.9 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஷேர் லாஸ்ட் 1 இயரில் லிட்ரலி சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 40% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. வேற இங்கே கேப்ரியல் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100-200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே பிரிகால் ஆட்டோ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 389 இருக்குது. 52 வீக் ஹையாக ₹444 லோவாக ₹199 இருந்திருக்கு. எகைன் ஆல்மோஸ்ட் ₹200 இருந்த பிரிகாலோட ஷேர் 52 வீக் லோலேருந்து ஹையாக 444 போயிருக்கு. ஸோ இந்த பிரிகால் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேப்ரியல் இந்தியாலையும் பிரிகால்லையும் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகி இப்போ வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. வேற இந்த ஜாம்னாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு புல் ரன்லையும் பெரிய லெவலில் அந்த ஸ்டாக் மேலே போல இருந்தாலும் ஒரு சேஃபான ரேஞ்சில் ஒரு 40% ரிட்டர்ன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்குங்கிறது தெரியுது. இது ROCE பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் கேப்ரியல் இந்தியா 22%, ஜாம்னா ஆட்டோ 27.5, பிரிகால் 20.1 இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஜாம்னா ஆட்டோவோட ROCE வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஃபாலோட் பை கேப்ரியல் இந்தியா. இதே ROE ரிட்டர்ன் ஆஃப் எக்யூட்டி பார்த்தீங்கன்னா கேப்ரியல் இந்தியா 16.2% கொடுத்துருக்கு, ஜாம்னாட்டோ 22.9, அதே மாதிரி பிரிகால் 18.3. ஸோ எகெயின் ஜாம்னாட்டோ வந்து ரிட்டர்ன் ஆஃப் எக்யூட்டியும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கு 22.9, ஃபாலோட் பை பிரிகால் இண்டஸ்ட்ரி. டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரிகால் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு டிவிடெண்ட் எதுவும் தரதே கிடையாது. ஜாம்னாட்டோ பார்த்தீங்கன்னா 1.44% டிவிடெண்ட் தராங்க, அதே மாதிரி கேப்ரியல் இந்தியா 0.76% தராங்க. ஸோ டிவிடெண்ட் டீல்லையும் வந்துட்டு ஜாம்னாட்டோ வந்து பெட்டராக இருக்குது ஃப்ரம் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் கேப்ரியல் இந்தியாவுக்கு ஒரு 10 கோடிக்கு தான் டெப்ட் இருக்குது. இதே ஜாம்னாட்டோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 crores இருக்குது. பிரிகால் இண்டஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 89 crores டெப்ட் இருக்குது. ஸோ டெப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் இந்தியாவுக்கு தான், ஃபாலோட் பை ஜாம்னாட்டோ. இந்த டெப்ட் டு ஈக்விட்டியை பார்க்கும்போது நம்மளுக்கு கேப்ரியல் இந்தியாவோட தான் வந்து ஒரு பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ கடன் எவ்வளோக்கு அளவுக்கு ஸ்மால் கேப் கம்பெனிக்கு கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு அளவு நல்லது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பேராமீட்டரில் கேப்ரியல் இந்தியா 3 கம்பெனியில் இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. அடுத்து இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் பார்த்துக்கலாம். கேப்ரியல் இந்தியாவோட கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, அப்புறம் மஹிந்திரா, ஹோண்டா, பியாஜியோ, ராயல் என்ஃபீல்ட், மாருதி சுசுகி, யமஹா, ரெனால்ட், இந்தியன் ரயில்வேஸ், அசோக் லைலாண்ட், அப்புறம் டைம்லர் போன்ற கம்பெனிஸும். ஜாம்னாட்டோக்கு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட், ஃபோர்ஸ், ஃப்யூசோ, பாரத் பென்ஸ், இசூசு, ஸ்கேனியா, SML இசூசு, எஸ்கார்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், யூடி ட்ரக்ஸ் அண்ட் வால்வோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாம்னாட்டோ வந்து வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறதுனால இதில் வந்துட்டு ஒரு 2 வீலரோ இல்லை 4 வீலர் கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக பஸ்ஸு, டிராக்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பிரிகால் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப், டிவிஎஸ் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, அசோக் லைலாண்ட், டாடா மோட்டார்ஸ், ஹார்லி டேவிட்சன், கவாசாக்கி, KTM, ட்ரையம், BMW, ஸ்வராஜ் மஸ்தான்னு சொல்லி ஒரு 2 வீலர், 3 வீலர், 4 வீலர் அப்படி மிக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது பிரிகாலோட கிளைண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடாக இருக்க தெரியுது. மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்ரியல் இந்தியாவுக்கு 7 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஜாம்னாட்டோவுக்கு ஆல்ரெடி 10 இருக்குது, இன்னும் 2 வந்துட்டு இன் ப்ராசஸ். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யபுரம் அப்புறம் இண்டோரில். பிரிகாலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அவங்களுக்கு 10 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது. அதில் 9 இந்தியாவில் இருக்குது, 1 வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. அடுத்து இவங்களோட ரெவன்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். கேப்ரியல் இந்தியாவோட ரெவன்யூவில் 65% ஆஃப் ரெவன்யூ வந்து அவங்க 2 வீலர், 3 வீலர்ஸுக்கு தேவையான ஆட்டோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து தான் கிடைக்குது. இதே அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லேருந்து அவங்களுக்கு 22% ரெவன்யூவும், கமர்ஷியல் அண்ட் ரயில்வேஸ்லேருந்து 11%, அப்புறம் ட்ரேடிங்லேருந்து 2% கிடைக்குது. ஜாம்னாட்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல்லாகவே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும்தான் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க. இதில் அவங்க லீஃப் ஸ்ப்ரிங் அண்ட் சஸ்பென்ஷன் டுகெதர் வந்து 98% ஆஃப் ப்ராஃபிட் ரெவன்யூ அதுலேருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் 2% ஆஃப் ரெவன்யூ வந்து அவங்க ஸ்கிராப் சேல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இதே பிரிகாலா பொறுத்த வரைக்கும் அவங்களோட 65% ஆஃப் த ரெவன்யூ வந்து 2 வீலர் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து மட்டுமே அவங்களுக்கு வருது. மிச்சம் 35% வந்து அவங்களுக்கு 4 வீலர், அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான ஆக்சிலரி பார்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து கிடைக்குது. லொக்கேஷன் வைஸ் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% ரெவன்யூ வந்து கேப்ரியல் இந்தியாவுக்கு டொமஸ்டிக்லேருந்து வருது. இதே 2% மட்டும்தான் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. இதே ஜாம்னாட்டோவை பொறுத்த வரைக்கும் 98.8% வந்து
அவங்களுக்கு டொமஸ்டிக்லேருந்து தான் அவங்களுக்கு ரெவென்யூ வருது. இதே 1.2% ரெவென்யூ தான் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து வருது. இதே ப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட்லேருந்து 12% அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது. டொமஸ்டிக்ல மார்க்கெட்லேருந்து 88% கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிக்கால் கம்பெனி வந்துட்டு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியா வைஸ் பிரேக்கப் ரெவென்யூ பிரேக்கப் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் பை லொக்கேஷன் பார்க்கும்போது ப்ரிக்கால் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த கம்பெனிஸோட லாஸ்ட் 6 குவார்ட்டர்ஸோட ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணுறேன். கேப்ரியல் இந்தியா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து 37 crores வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இதே ஜாம்நாட்டோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 37 crores பண்ணியிருக்காங்க. இதே ப்ரிக்கால் பார்த்தீங்கன்னா 48 crores பண்ணியிருக்காங்க. இதே டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் இந்தியா இது குறைஞ்சிருக்கு, ஜாம்நாட்டோது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 41. அதே சமயத்தில் வந்துட்டு ப்ரிக்கால்து வந்து குறைஞ்சிருக்கு. இதே அதுக்கு அடுத்து வர குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எகெயின் கேப்ரியல் இந்தியாது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜாம்நாட்டோது வந்து எகெயின் செப்டம்பர் டிசம்பர் குவார்ட்டரை விட பெட்டராகவே வந்து அவங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 52 crores. இதே ப்ரிக்கால் பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரோட வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 30 crores சொல்லி. இதை ஜூன் 2023 பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஆட்டோவோடது வந்து 42 crores சொல்லி அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே ஜம்நாட்டோவில் வந்து ஸ்லைட் டிப் ஆகிருக்கு 46 crores சொல்லி இருக்குது. ஏன்னா 6 crores வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 52 crores பண்ணியிருக்காங்க. ப்ரிக்கால் வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஒரு ஸ்மால் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க 30 crore 32 crores சொல்லி அவங்க ரெவென்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் குவார்ட்டர்லையும் டிசம்பர் குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. ப்ராஃபிட்டில் 33 crores 34 crores சொல்லி ப்ரிக்கால் பண்ணியிருக்காங்க. இதே ஜம்நாட்டோ பார்த்தீங்கன்னா எகெயின் அவங்க வந்து 50 crores 55 crores சொல்லி அதுக்கு அடுத்த வர குவார்ட்டர்ஸில் பண்ணியிருக்காங்க. வேறஸ் கேப்ரியல் இந்தியா பார்த்தீங்கன்னா 47 crores 43 crores சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு ரெவென்யூ வந்து ட்ரெஜெக்டரி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ஜாம்நாட்டோ ஃபாலோட் பை கேப்ரியல் இந்தியா. இல்லை ப்ரிக்கால் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அவங்க ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இதே லாஸ்ட் 5 yearsோட ஆனுவல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் இந்தியா வந்து 2018 94 crores வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே ஜம்நாட்டோ 125 crores பண்ணியிருக்காங்க. வேறஸ் ப்ரிக்கால் பார்த்தீங்கன்னா 49 crores வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2019 பார்த்தீங்கன்னா 174 crores 2020 99 crores அவங்க வந்து லாஸ் தான் ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க. இதே கேப்ரியல் இந்தியா பார்த்தீங்கன்னா 2019 95 crores சொல்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் 2020 வந்துட்டு 85 crores சொல்லி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஜம்நாட்டோ பார்த்தீங்கன்னா 125 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண கம்பெனி 2019 137 crores பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2020 48 crores தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2020 வந்துட்டு பெருமளவில் எல்லா கம்பெனிஸுமே டிப்பாக இருக்குது. ரீசன் ஏன்னா கோவிட். ஸோ அதனால் இந்த வருஷத்தோட இதுவும் அதே மாதிரி 2021 இந்த கம்பெனிஸ் பண்ண ரெவென்யூலாம் பெரிய லெவலில் கன்சிடரே பண்ண வேணாம். ஏன்னா வந்து கோவிட் டைம்னால எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து பிஸ்னஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதை இக்னோர் பண்ணிட்டு 2022 and 23 பார்த்தீங்கன்னா எகெயின் கேப்ரியல் வந்துட்டு கேப்ரியல் இந்தியா வந்து அதே மாதிரி பழையபடி அவங்க 90 crores வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் பண்ணி காமிச்சிட்டாங்க. வேறஸ் அதே மாதிரி ஜம்நாட்டோ பார்த்தீங்கன்னா 2019 கோவிடுக்கு முன்னாடி என்ன ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணுறாங்களோ அதை விட பெட்டராக பண்ணியிருக்காங்க. 144 crores பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிக்கால் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி அந்த கோவிட் டைமில் லாஸ்ட் காமிச்சிட்டு இருந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 51 crores வந்து பண்ணியிருக்காங்க 2022. இதே மாதிரி 2023 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜம்ப் கிடச்சிருக்கு 125 crores அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேப்ரியல் இந்தியா பார்த்தீங்கன்னா 132 crores சொல்லி அவங்களும் வந்துட்டு 3 digit வந்துட்டு ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜம்நாட்டோ பார்த்தீங்கன்னா 150 crores கிராஸ் பண்ணி 168 crores சொல்லி அவங்க ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிசல்ட்ஸை பார்க்கும்போதும் அதே மாதிரி ஜம்நாட்டோ வந்து ஒரு சாலிடான ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 125 crores 137 crores 141 crores 168 crores சொல்லி ஒரு சாலிடாக அவங்க க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேப்ரியல் இந்தியா வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் பொசிஷனில் இருந்தாலும் இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிக்காலுக்கும் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 5 years அதுவும் லாஸ்ட் 2 years வந்து ஒரு நல்லபடியான வளர்ச்சி அடைந்ததுனால இதில் இவங்களுக்கும் பெரிய அளவில் பயனடைஞ்சிருக்காங்க. இதனால் அவங்கள வந்துட்டு லாஸ்ட் 2 to 3 years பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கம்பேரிங் டு 2018 19 and 20. இதே இவங்களோட அமௌண்டட் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா கேப்ரியல் இந்தியா 10% க்ரோத் காமிச்சிருக்காங்க. இது ஜம்நாட்டோ 6%, ப்ரிக்கால் 8% காமிச்சிருக்காங்க. ஸோ
5 இயர்ஸ் காம்பவுண்ட் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத்தில் வந்துட்டு கேப்ரில் இந்தியா பெட்டராக இருக்குது. வேற 3 இயர்ஸ் காம்பவுண்ட் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா கேப்ரில் இந்தியாவோட 17%, ஜம்னாட்டோட 27%, பிரிக்கால்து 16% இருக்குது. ஸோ ஜம்னாட்டோ 3 இயர்ஸ் க்ரோத் காம்பவுண்ட் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பெட்டரான நம்பர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் அது பார்த்தீங்கன்னா கேப்ரில் இந்தியா லாஸ்ட் 5 இயர்ஸில் 7%, ஜம்னாட்டோ 6%, அதே மாதிரி பிரிக்கால் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 34% போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் க்ரோத்தில் வந்து ப்ராஃபிட் க்ரோத் பெருமளவில் அவன் போஸ்ட் பண்ணி காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கால் இண்டஸ்ட்ரி. ரீசன் ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 2019-20 வந்து அவங்க 18-19-20 லாஸ்ட்லேருந்து சடனாக அவங்க வந்துட்டு லாஸ்ட் 3 இயர்ஸில் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணனால இவங்களுக்கு இந்த 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்து மற்ற கம்பெனிஸோட பெட்டராக இருக்குது. இதே லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கேப்ரில் இந்தியா 16% பண்ணுறாங்க, வேற ஜம்னாட்டோ பார்த்தீங்கன்னா 51% பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் க்ரோத் ப்ராஃபிட் காம்பவுண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா பிரிக்காலுக்கு 47% இருக்குது. ஸோ இந்த 3 இயர்ஸ் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தை பொறுத்த வரையும் இதுலேயும் வந்து ஜம்னாட்டோ வந்து மற்ற கம்பெனிஸோட பெட்டராக இருக்குது. இதே கேஷ் ரிசர்வ்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்ரில் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 920 கோடி வந்து கையில் கேஷ் இருக்குது. இதே ஜம்னாட்டோக்கு 796 crores இருக்குது, பிரிக்காலுக்கு 756 crores இருக்குது. ஸோ கேஷ் ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கேப்ரில் இந்தியா கிட்ட அதிகப்படியான காசு இருக்குது, ஃபாலோட் பை ஜம்னாட்டோ. இதே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேப்ரில் இந்தியா வந்து 114 கோடிக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஜம்னாட்டோவுக்கு வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு 0 இருக்குது. அதேமாதிரி பிரிக்கால் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வெறும் 6 crores தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்ரில் இந்தியாவோட வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ கேஷ் ரிசர்வ்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே வந்துட்டு கேப்ரில் இந்தியா, ஜம்னாட்டோ அண்ட் பிரிக்காலோட பெட்டராகவே இருக்குது. அடுத்து இந்த கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கேப்ரில் இந்தியாவில் ப்ரமோட்டர் கிட்டத்தட்ட 55% ஷேர் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஜம்னாட்டோ பார்த்தீங்கன்னா 49.95% பண்ணுறாங்க, பிரிக்கால் பார்த்தீங்கன்னா 38.51% பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் வந்து அதிகமாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு எந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கேப்ரில் இந்தியாவில், ஃபாலோட் பை ஜம்னாட்டோ. இதில் ஜம்னாட்டோவும் கேப்ரில் இந்தியாவும் கிட்டத்தட்ட 50% வந்து அவங்களோட ப்ரமோட்டர் வந்து ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இதே டிஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வந்துட்டு கேப்ரில் இந்தியாவில் டிஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜம்னாட்டோவில் பார்த்தீங்கன்னா 10%, பிரிக்காலில் பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு 7% பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் வந்து அதிகப்படியாக இந்த 3 கம்பெனிஸில் யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேப்ரில் இந்தியா, ஃபாலோட் பை ஜம்னாட்டோ. இதே எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் பிரிக்காலில் வந்து அதிகப்படியான எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்க, 6.50% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க, ஃபாலோட் பை ஜம்னாட்டோ 5.70%. இதில் வந்து கேப்ரில் இந்தியாவில் தான் கம்மியான பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க, அதாவது 4.08%. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் கேப்ரில் இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா 28.74% ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க பப்ளிக். இதில் ஜம்னாட்டோவில் பார்த்தீங்கன்னா 33.58%, பிரிக்கால் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 48.05% இருக்குது. ஸோ பப்ளிக்கிட்ட ஷேர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கேப்ரில் இந்தியா வந்துட்டு கேப்ரில் இந்தியாவோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக் கம்மியாக வச்சுருக்காங்க, ஃபாலோட் பை ஜம்னாட்டோ. ஸோ இதில் பப்ளிக் கிட்ட வந்துட்டு அதிகப்படியான ஷேர் எந்த கம்பெனியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கால் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எல்லாமே சில பேராமீட்டர்ஸ் ஒரு சில கம்பெனி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் வருது, மற்ற அதே மாதிரி தான் வந்து இந்த 3 கம்பெனிஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த 3 ஷேரையும் வந்துட்டு நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு ஆட் பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு க்ரோ ஆகும்போது ஆட்டோ ஆன்சிலரி செக்டரில் இருக்கிற மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸும் கண்டிப்பாக க்ரோ ஆகும். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு க்ரோத்துங்கிறது வந்துட்டு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இந்த 3 கம்பெனிஸில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி எதோட ஃபினான்ஷியல்ஸ், எதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிக் எதுன்னு சொன்னேன்னா ஜம்னாட்டோ. ரீசன் ஏன்னா வந்துட்டு எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா கேப்ரில் ஆட்டோவோட ஓரளவுக்கு வந்து நெக் அண்ட் நெக் இருக்குது. அது மட்டும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்டர் அதே மாதிரி இயர் ஆன் இயர் வந்து அவங்க சாலிடாக ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மற்ற 2 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி வந்துட்டு மற்ற 2 கம்பெனிஸோட வேல்யூவேஷனில் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் வை என்னோட பிக் எதுவாக இருக்குன்னா நான் ஜம்னாட்டோ. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் நீங்கள் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.